ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் கிரியேஷன். நம்மளோட சேனல்ல இப்போ ஃபோட்டோஷாப்ல இருக்க டூல்ஸ் பத்தி நம்ம லைனா பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம பார்ட் செலக்ஷன் அண்ட் டைரக்ட் செலக்ஷன் பத்தி நம்ம வந்து டீப்பா பார்த்திருந்தோம். ஸோ நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஷேப் டூல் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் தென் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ இதுல இருக்க எல்லா ஆப்ஷன்ஸ் பத்தி இன்னைக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நீங்க இப்ப வந்து ஷேப் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஷார்ட்கட் கீ யூ பிரஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த ஷேப் டூல் வந்துடும். ஸோ இதுல இருக்கிற ஒவ்வொரு ஷேப்ஸ் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும்னீங்கன்னா ஷிஃப்ட் பிளஸ் யூ பிரஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு இதை வந்து உங்களுக்கு டூல் சேஞ்ச் ஆகும். ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள் டூல் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் பண்ண வட்டே இங்க மேல பாத்தீங்கன்னா வந்து ஸோ ட்ராப் டவுன் இருக்கும். ஸோ இதுல வந்து ஷேப்பா வேணுமா, பாத் வேணுமா, பிக்சல்ஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி. ஸோ நான் இப்போ வந்து ஷேப் வச்சுக்கிறேன். ஸோ ஷேப் வச்சுட்டு அண்ட் தென் நான் இப்போ வந்து ட்ரா பண்றேன். ஸோ இது ட்ரா பண்ண மேல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல வந்து ஃபில் ஆகும். ஏன்னா இங்க வந்து நான் கிரீன் கலர் கொடுத்துருக்கேன். நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இங்க பாத்தீங்களா? ஸோ இது வந்து கிரீன் கலர்ல வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகல அப்படின்னீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பாக்ஸ் வந்துடும். ஸோ இதுல நீங்க கலர்ஸ் வேணும்னா நீங்க இந்த இடத்துல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்க வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிரும். ஸோ அண்ட் தென் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஸ்ட்ரோக்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரோக்ஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த ரெக்டாங்கிளுக்கு நம்ம வந்து பார்டர் கொடுக்கறது. ஸோ அதுதான் வந்து இங்க ஸ்ட்ரோக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நோ பார்டர்ல இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து பார்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து பார்டர் ஆட் பண்றேன். ஸோ இங்க பாருங்க நான் பிளாக் கலர் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இதோட பார்டர் சைஸ் வந்து நம்ம இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எந்த சைஸ் வேணுமோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்க வந்து பிக்சல்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து இந்த பார்டர்ஸ் வந்து இங்க சேஞ்ச் ஆகும். ஸோ அண்ட் தென் பாத்தீங்கன்னா இது வந்து வித் அண்ட் ஹைட். ஸோ இந்த ரெக்டாங்கிளோட வித் அண்ட் ஹைட். ஸோ இதுல நம்ம வந்து ஏதாவது பெர்ஃபெக்டான ஒரு வித் அண்ட் ஹைட் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்ப வித் வந்து ஒரு 500 கொடுக்குறேன். ஸோ ஹைட் வந்து ஒரு 400 கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மேனுவலாவும் இங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கோசரம் தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல பாத்தீங்கன்னா அதே தான். ஸோ இந்த வித் அண்ட் ஹைட் அண்ட் தென் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல எவ்வளவு இருக்கணும் ஸோ அந்த இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரோக்ஸ். ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஸோ இதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஸோ இந்த பார்டர் நம்ம வந்து இப்ப ஆட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா இப்ப வந்து பார்டர் வந்து இருக்கு. ஸோ பார்டர் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னீங்கன்னா இது கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க. ஸோ அந்த லைன்ஸ் மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து வந்துருச்சு. இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும்னீங்கன்னா இந்த மாதிரி பாருங்க டாட்ஸ் மாதிரியான இதுவும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து லைன்ஸ் மாதிரி வச்சுட்டு ஸோ நீங்க இதுல ஏதாவது அலைன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க வந்து இதுல அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப பாருங்க. ஸோ இந்த அலைன்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இதுல கிளிக் பண்றேன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த பார்டர் எல்லாமே இந்த ஸ்கொயருக்குள்ள இருக்கு. ஸோ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்க பாருங்க. ஸோ ஸ்கொயருக்கும் அந்த பார்டரும் வந்து சென்டர்ல இருக்கு. ஸோ பாதி இது வந்து ஸ்கொயர்ல இருக்கும், ரிமைனிங் பாதி வந்து உங்களுக்கு சென்டர்ல இருக்கும். ஸோ நான் இப்ப வந்து உங்களுக்கு வெளியில கிளிக் பண்றேன். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இங்க பாத்தீங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியரா தெரியும். பாதி வந்து ஷேப்ல இருக்கு, மீதி வந்து அவுட்டர்ல இருக்கு. ஸோ அதே மாதிரியே நீங்க வந்து இதுல இருக்கிறதுல வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணும். இப்போ எனக்கு ஃபுல்லாவே பார்டர் எல்லாமே அவுட்டர்ல வேணும் அப்படின்னீங்கன்னா இதுல வந்து கிளிக் பண்ணி நீங்க அவுட்டர் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்டர் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ரெக்டாங்கிளை விட்டு வெளியில வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை உங்களுக்கு ஏதாவது சைசஸ் வந்து நீங்க வேரி பண்ணும் அப்படின்னீங்கனாலும் நீங்க வந்து வேரி பண்ணிக்கலாம். அந்த நீங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு எட்ஜுமே வந்து ஸ்கொயர் டைப்ல இருக்கு. ஸோ இதுவே எனக்கு கியூப் ஷேப்ல வேணும் அப்படின்னீங்கன்னா இது கிளிக் பண்ணீங்கன்னா வந்து இங்க பாத்தீங்களா ஒவ்வொரு எட்ஜஸ்மே வந்து கியூப் ஷேப்பா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கோசரம் தான் இது. அந்த இந்த கார்னர்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த கார்னர்ஸ் மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நீங்க வந்து மோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டேஷஸ் இருக்குல்ல, ஸோ டேஷஸ் எல்லாமே வந்து இப்ப ஓரளவுக்கு கம்மியா இருக்கு. ஸோ இன்னும் உங்களுக்கு டேஷஸ் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னீங்கன்னா மோர் ஆப்ஷன்ஸ் போயிட்டு ஸோ அந்த இதுல வந்து நீங்க உங்களுக்கு தேவையான டேஷஸ் வந்து இங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு 20 கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வந்துடும். இல்ல நான் என்ன கம்மி பண்ணும் அப்படின்னா 5 கொடுத்தேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஸோ இங்க வந்து நீங்க டேஷஸ் கேப்ஸ் எல்லாமே நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கேப் இப்போ வந்து 2 இருக்கு. நான் இப்போ வந்து 10 வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இல்ல நான் 1 வைக்கிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இதுல வந்து நம்ம எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கோசரம் தான் இந்த ஆப்ஷன்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம்.
ஸோ எனக்கு இப்போ ரெக்டாங்கிள் வந்து இப்போ கார்னர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜஸ்ல இருக்கு. இது எல்லாமே எனக்கு கியூ ஷேப் வேணும் அப்படின்னீங்கன்னா ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல பாருங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த 4 கார்னரோட ஒரு எட்ஜஸ். ஸோ நீங்க எந்த இடத்துல வச்சுனாலும் இங்க பாருங்க இந்த மாதிரி வச்சீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் மாதிரி வரும். ஸோ இதை வச்சு நீங்க வந்து ட்ராக் பண்ணீங்கன்னா அதோட கார்னர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நான் வந்து எவ்வளோ நான் வந்துடணும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து 27 பிக்சல்ஸ் வைக்கிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கியூ ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்க வந்து இதை மேனுவலாகவும் கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க ட்ராக் பண்ணி நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு டைம் நான் ஒரு இடத்துல ட்ராக் பண்ண மேல என்ன ஆகுதுன்னா 4 சைட்ஸுமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. எனக்கு 4 சைட்ஸ் சேஞ்ச் ஆகக்கூடாது, பர்டிகுலர் இடத்துல இருக்கிறது மட்டும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னீங்கன்னா ஸோ இந்த லிங்க் மாதிரியான ஒரு பட்டன் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அன்லிங்க் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க பர்டிகுலர் இது மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ பாருங்க, ஸோ எனக்கு ஒரு சைடில் இருக்கிறது மட்டும் இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்க பாத்தீங்களா, ஸோ அந்த பர்டிகுலர் இடம் மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இதுல இருக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளவு சைஸ் வேணுமோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து இப்ப நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நியூ லேயர்ல இருக்கு. நான் இப்போ இன்னொரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணேன்னா அது வந்து இன்னொரு நியூ லேயர்ல தான் வரும். ஸோ எனக்கு வந்து ஒரே லேயர்ல வந்து எனக்கு வரணும் அப்படின்னோம்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஸோ எதுவும் இல்லை. ஸோ இந்த பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து அடிஷனு, ஸோ இது வந்து சப்ராக்ட் பண்றது, ஸோ இது மாதிரி மெர்ஜ் பண்றது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எதுக்கோசரம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஷேப்ஸ் வரைஞ்சிருக்கோம். ஸோ அதோட இன்னொரு ஷேப்பை நம்ம மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னோம்னா ஸோ இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஆப்ஷன்ஸ் தான் இங்க மேலேயும் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கம்பைன் ஷேப்ஸ், சப்ராக்ட், இன்டர்செக்ட், எக்ஸ்க்ளூடு. ஸோ இதுல வந்து நான் இப்ப கம்பைன் ஷேப்ஸ் கொடுக்குறேன். ஸோ நீங்க இங்கேயும் கொடுக்கலாம், இங்கேயும் கொடுத்துக்கலாம். நான் கொடுத்துட்டு ஸோ நான் இப்ப இந்த இடத்துல நான் டிராப் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் டிராப் பண்ண மேல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே லேயர்ல வரும். பிகாஸ் நான் வந்து கம்பைன் ஷேப்ஸ் கொடுத்துருக்கனால ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே இதுல வரும். ஸோ நான் இப்ப இதை வந்து நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸோ எனக்கு இந்த ரெண்டு ஷேப்புமே வந்து கம்பைன் ஆயிரும். ஸோ நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட் செலக்ஷன் டூல வந்து நான் செலக்ட் பண்ணி ஸோ நான் இப்போ இதை மூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மூவ் பண்ண மேல் பாத்தீங்கன்னா வந்து இது ரெண்டுமே வந்து மெர்ஜ் ஆயிரும். பிகாஸ் நான் வந்து கம்பைன் கொடுத்துருக்கேன். ஸோ அதனாலதான் வந்து இது வந்து மெர்ஜ் ஆகுது, ஒரே ஷேப்ல இருக்கு. ஸோ நான் வந்து இப்போ நான் வேற ஷேப் கூட நம்ம வந்து இதுல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு எலிப்ஸ் எடுக்கிறேன். ஸோ நான் எலிப்ஸ் எடுத்துட்டு நான் இப்போ வந்து இதுல டிராப் பண்றேன். ஸோ நான் இப்போ இந்த டிராப் பண்ண மேல் பாத்தீங்கன்னா இது வந்து இதோட வந்து கம்பைன் ஆயிரும். இங்க பாத்தீங்களா, ஸோ நான் எதுவுமே பண்ணல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுவே வந்து கம்பைன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கோசம் தான் இந்த மாதிரி நம்ம வந்து கம்பைன் ஸ்டேட் வந்து நம்ம இது கொடுக்கறது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன். ஸோ இந்த ஷேப் இருக்குல்ல, ஸோ ஷேப்ல வந்து நான் இப்ப சப்ராக்ட் ஃப்ரம் ஷேப் கொடுக்குறேன். ஸோ இது சப்ராக்ட் பண்ணனா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸோ இதுல இந்த ரெக்டாங்கிள் நம்ம செகண்டா ட்ரா பண்ணோம்ல, ஸோ அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிளோட ஜாயின் பண்ணிருக்கிற இடம் வரைக்கும் வந்து கட் ஆயிரும். இப்போ பாருங்க நான் சப்ராக்ட் கொடுக்குறேன். ஸோ சப்ராக்ட் கொடுத்தனா பாத்தீங்களா, ஸோ இந்த ரெண்டாவது இருக்கிற இந்த ரெக்டாங்கிள் வந்து ஃபர்ஸ்ட்ல எவ்வளவு தூரம் ஆக்குபை பண்ணிருக்கோம், ஸோ அது அப்படியே வந்து உங்களுக்கு கட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க இதை மூவ் பண்ணீங்கனாலும் ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்க மூவ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அது வந்து கட் ஆயிரும். ஏன்னா நம்ம வந்து இப்ப சப்ராக்ட் கொடுத்துருக்கோம்ல, ஸோ அதனால ஸோ அதுவே வந்து நம்ம இதுல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இன்டர்செக்டன்ட். ஸோ இன்டர்செக்ட் நம்மளே இது ரெண்டுமே வந்து எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆயிருக்கோ ஸோ இந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் உங்களுக்கு இருக்கும், ரிமைனிங் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். இப்ப பாத்தீங்களா, ஸோ இந்த ரெண்டு இடமும் எங்க ஜாயின்ல இருக்கோ ஸோ அது மட்டும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து போர்ஷன் எல்லாமே வந்து டெலீட் ஆயிரும். இங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தோம்னா எக்ஸ்க்ளூட். ஸோ இந்த சென்டர்ல நம்ம வந்து மெர்ஜா இருக்குல்ல, ஸோ இந்த போர்ஷன் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற போர்ஷன் எல்லாமே வந்து இந்த எக்ஸ்க்ளூட் ஆகும். இப்போ நான் எக்ஸ்க்ளூட் கொடுக்குறேன். ஸோ வந்து பாத்தீங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் ரிமூவ் ஆயிட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து இப்போ நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்க்ளூட் வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ்ல பண்ண மேல உங்களுக்கு வந்து புரியும். இப்போ பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்க்ளூட் கொடுத்தனா பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கிறது ரிமூவ் ஆயிட்டு ரிமைனிங் எல்லாமே இருக்கு. ஸோ நான் வந்து இன்னொரு ரெக்டாங்கிள் வந்து டிரா பண்ணிக்கிறேன் இதோட வந்து. ஸோ இப்போ வந்து மூணுமே வந்து இப்போ மெர்ஜ் ஆயிடுச்சு, கம்பைன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் அலைன்மெண்ட்ஸ். ஸோ எந்த மாதிரி அலைன்மெண்ட் ஆகணும் அப்படின்றத நம்ம வந்து இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் வேணும் அப்படின்னீங்கன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் ஆயிரும். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு சென்டர் அலைன்மெண்ட் வேணும் அப்படின்னீங்கன்னா சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இதை மூணுத்தையும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பண்ணனா உங்களுக்கு கிளியரா வந்து புரியும். ஸோ நான் மூணுமே நான் வந்து இப்ப செலக்ட் பண்ணிட்டேன். இதுல வந்து நான் உங்களுக்கு இப்ப லெஃப்ட் அலைன்மெண்ட் வேணும்னா லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்தனா பாருங்க, ஸோ எல்லாமே வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் ஆயிரும். இல்ல எனக்கு வந்து சென்டர் எலிமெண்ட் வேணும்னா ஸோ அது வந்து சென்டர் எலிமெண்ட் ஆயிரும். ஸோ நீங்க எந்த பர்டிகுலர் எலமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து செலக்ட் பண்றீங்களோ ஸோ அதுல இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சென்டர் எலிமெண்ட், லெஃப்ட் அலைன்மெண்ட் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிரும். இல்ல ரைட் அலைன்மெண்ட் வேணும் அப்படின்னீங்கன்னா ரைட் அலைன்மெண்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்க அலைன்மெண்ட்ஸும் நீங்க இதுல இருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கோசம் தான் நமக்கு இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலிப்ஸ். ஸோ எலிப்ஸ் சேம் தான். ஸோ இதுல இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்மே வந்து இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும்.
ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா இங்க பாருங்க பாலிகான் டூல் இருக்கு. ஸோ பாலிகான் நான் வந்து இப்போ வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பாலிகானை வந்து நான் ட்ரா பண்ணேன்னா சேம் சைஸ் சேம் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதில் வந்து இன்னொரு ஆட் அண்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க சைட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்க 5 சைட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஏதாவது சைட்ஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம இதுல இருந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ட்ரீ சேஞ்ச் பண்ணனா வந்து ட்ரையாங்கிளா வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்க நான் இப்போ ட்ரா பண்ண மேல வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு 10 சைட்ஸ் வச்சு நீங்க வந்து ட்ரா பண்றீங்க அப்படின்னா ஸோ இப்போ பாருங்க நான் இதை ரிலீட் பண்ணிடுறேன் ரிமைனிங் இருக்கிறதெல்லாம். ஸோ ரிமைனிங் இருக்க டெலிட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ நான் இப்போ பாருங்க நான் வந்து இதை 10 சைட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ 10 சைட்ஸ் நான் வச்சு பண்ண மேல் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். இது வந்து நீங்க பாலிகான் டூல்ல நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா மட்டும் தான் இந்த சைட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா வரும். அண்ட் தென் நீங்க பாத்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த செட்டிங்ஸ் போயிட்டு நீங்க இதுல இருந்து நீங்க ஒவ்வொன்றா கூட நீங்க வச்சுக்கலாம். ஸ்மூத் கார்னர்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஸ்மூத் கார்னர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்னு பாருங்க. ஸோ சைட்ஸ் வந்து நான் 5 வைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நார்மல் 5. இப்போ நான் ஸ்மூத் கார்னர்ஸ் இந்த மேல நான் ட்ரா பண்ண மேல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸோ இதுவே வந்து ஸ்மூத் கார்னர்ல மேலே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுவே வந்து நீங்க இந்த ஸ்டார் ஷேப்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா ஸோ இந்த ஸ்மூத் கார்னர் ரிமூவ் பண்ணிட்டு நான் இப்போ ஸ்டார் ஷேப் நான் வந்து செலக்ட் பண்றேன். ஸோ ஸ்டார் செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ வந்து பண்ணனா இங்க பாருங்க உங்களுக்கு ஸ்டார் மாதிரியான ஒரு ஷேப் வரும். இதுவே உங்களுக்கு நீங்க சைட்ஸ் நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு அகைன் நீங்க ஸ்டார் பண்ணீங்கன்னா வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்பியர் ஆகும். ஸோ அதுவே வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்மூத் இண்டென்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஸ்மூத் இண்டென்ஸ் நான் கொடுத்தனா என்ன ஆகும்னு பாருங்க. ஸோ நீங்க பாக்குறதுக்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நான் இப்போ வந்து 5 கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ 5 கொடுத்த வாட்டி இப்போ உங்களுக்கு வந்து ட்ரா பண்றேன். ஸோ அப்படியே வந்து இன்வெர்ட் ஆயிரும். ஸோ உள்பக்கமான ஒரு கியூ ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இங்க பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து இண்டென்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ஸ் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கோசம் தான் இந்த செட்டிங்ஸ்ல வந்து இந்த 3 ஆப்ஷன்ஸ் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதோட கலர்ஸ் திக்னஸஸ் இது எல்லாமே நம்ம வந்து இதுல சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கோசம் தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த பாலிகான் டூலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா வந்து லைன் டூலு. ஸோ இந்த லைன் டூல வந்து நான் இப்போ வந்து ட்ரா பண்றேன். இது வந்து நார்மலா நம்ம யூஸ் பண்ற லைன் டூல் தான். ஸோ இதுல இருக்கிறத நீங்க வந்து சைசஸ் வேணாலும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க 2 பிக்சல் இருக்கு. ஸோ நான் இப்போ ஒரு 20 பிக்சல் வைக்கிறேன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட லைன் வந்து வரும். ஸோ நம்ம இப்போ லைன் ட்ரா பண்றோம்னா அதுக்கும் நம்மளால வந்து ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அதே மாதிரியே நம்ம நார்மலா எப்பயும் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து இதுல வந்து நம்ம ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்து ஸோ இதோட பிக்சல் ரேட்டை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரோக் வேணுமோ ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரோக்ஸும் நம்ம வந்து இதுல கொடுத்துக்கலாம். ஸோ இதே நான் இன்னொரு லைன் ட்ரா பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸோ இதுலயே நம்ம லைன் டூன்லயே நம்ம வந்து ஸ்ட்ரோக்ஸ் ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே வந்து நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பார்த்தோம்னா இதுலயும் நம்ம இதுல இருக்க இந்த ஸ்ட்ரோக்ஸ் ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஷேப்ல வச்சு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ பார்த்து மேல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பென் டூல் எப்படி ஆக்ட் ஆகுமோ ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து இதில் ஆக்ட் ஆகும். இப்போ பாருங்க நான் வந்து பார்த்து வந்து நான் இப்போ வந்து ட்ரா பண்றேன். ஸோ பார்த்து ட்ரா பண்ணோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கலர் ஃபில் ஆகாது. ஒன்லி வந்து இந்த பார்த்து மட்டும்தான் வந்து நம்மளால ட்ரா பண்ண முடியும். ஸோ அதுக்கோசம் தான் இந்த பார்த்த ஆப்ஷனு. ஸோ நம்ம வந்து பென் டூல்ல இப்போ நான் ட்ரா பண்ணாலும் சேம் ஆப்ஷன் தான் வரும். இங்க பாருங்க நான் வந்து இப்போ நான் 4 சைட்ஸ் நான் இப்போ வந்து ட்ரா பண்றேன் அப்படின்னா ஸோ வெறும் பாத் மட்டும் தான் வரும். ஸோ பிகாஸ் நம்ம வந்து இங்க பாத் செலக்ட் பண்ணிருக்கனால இந்த பாத். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இங்க இருக்கிற ஆப்ஷன்ல நம்ம பாத் செலக்ட் பண்ணோம்னா வெறும் பாத் மட்டும் தான் வரும். அதுக்குள்ள வந்து எந்த ஒரு ஷேப்ஸ் கலர்ஸ் எதுவுமே வந்து ஃபில் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து பிக்சல்ஸ். ஸோ நான் பிக்சல்ஸ் நான் பண்ண மேல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து தனி லேயர்ல வந்து வெக்டாரா வந்து நமக்கு வந்து டிரா ஆகாது. ஸோ அப்படியே வந்து நம்மளோட பேக்ரவுண்ட்லயே அப்படியே ஒரு ஷேப்பா வந்து நமக்கு வந்து டிரா ஆகும். இப்போ பாருங்க ஸோ நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா என்னோட பேக்ரவுண்ட்லயே தான் வந்து இது அப்படியே நமக்கு டிரா ஆகுது. பட் ஆனா நம்ம வந்து இந்த ஷேப்ல வச்சு பண்ண மேல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வெக்டர் ஐ மீன் ஒரு நியூ லேயர்ல வந்து தான் நமக்கு வந்து டிரா ஆகும். ஸோ அதுதான் வந்து 3 இதுக்குமே இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கஸ்டம் ஷேப் டூல். ஸோ இதை பத்தி நம்ம வந்து டீடைல்டாவே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் சொன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் கேளுங்க, உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்றேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க அதுலயும் கேளுங்க, உங்களுக்கு அப்படியே ரெஸ்பான்ஸ் பண்றேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.